அத்தனை பேரும் இங்கே வேடிக்கை பார்த்து கொண்டு ஒருவர் கூட அதற்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை. சட்டசபை சபாநாயகரும் கூட இந்த கருத்து இது தேவையில்லாத கருத்து என்று மற்றவங்களெல்லாம் பேசும்போது, உதாரணத்திற்கு சௌமியா அன்புமணி அவர்கள் பேசும்பொழுது, சட்டமன்ற உறுப்பினர் பேசும்பொழுது பகவத்கீதை உதாரணமாக கொடுக்கின்றார். ஒரு சமயத்திலே தமிழகத்திலே ஆட்சி நடக்கிறது, தமிழகத்து மக்களுடைய வாக்குகளை வாங்கி இவரெல்லாம் அமைச்சராக இருக்கின்றார்கள், அதுக்கு சரியான பதிலை கூட சில பொறுமை இல்லாதவர் அங்கே தமிழை பற்றி கேவலப்படுத்துகின்ற வகையிலே கோபத்தோடு பேசி அமர்கின்றார். வணக்கம் ஐயா. கர்ஜனை நேயர்களுக்கு வணக்கம். ஆமாம், சிறந்த தேசிய சிந்தனையாளரான சிவலிங்கஜி அவங்க வந்திருக்காங்க. இப்போது கடந்த வாரத்தில் நடந்த 2-3 விஷயங்கள் பற்றி உங்கள்கிட்ட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ சட்டசபையில் அதிகபட்சமாக கிறிஸ்தவ மத சம்பந்தமாக பேசிகிட்டு இருக்காங்க. அது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன? இந்த ஆட்சி பொறுப்பேற்றது பின்பு முதல்ல சட்டசபையிலே கவர்னருடைய பேச்சு கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு ஒரு கூட்டம் நடக்குது. அதிலேயே இந்த அரசுக்கு இன்றைக்கி முழுக்க இந்த அரசு கிறிஸ்தவ மத சிந்தனையிலேயே போயிட்டுருக்கு. சட்டசபை என்பது ஒரு கிறிஸ்தவ பிரச்சார கூடமாக மாறிக்கொண்டிருக்குது என்று மக்கள் அச்சப்படுகிறார்கள் இன்றைக்கு. அந்த அளவுக்கு இன்றைக்கி போயிடுச்சு. காரணம் என்னென்னு சொன்னீங்கன்னா, முதல்ல கவர்னருடைய உரையின் மீது கவன ஈர்ப்பு தீர்மான கூட்டம் நடக்குது. அதில் அதை பற்றி விஷயங்கள் விவாதிக்க வேண்டும் என்று, அதை பற்றி கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று, அதை பாராட்டுவோ இதனுடைய கருத்துக்களை சொல்ல வேண்டும். இதுதான் அந்த கூட்டத்தினுடைய முக்கியத்துவம். சம்பந்தமே இல்லாமல் அந்த கூட்டத்திலே முன்னாள் முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பேசும்பொழுது சனாதனத்தை ஒழிப்பேன், சனாதனத்தை வேறறுப்பேன் என்ற கருத்துக்களை எல்லாம் பேசுகின்றார். வெல்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, மக்களை பிரிக்கும் சனாதானம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். மக்கள் முடிவிலே அத்தனை மக்களிடத்திலுமே இந்து முஸ்லீம் கிறிஸ்துவ அத்தனைவருடைய ஓட்டையும் வாங்கி ஜெயித்தவர் ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக அங்கே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். சரி, மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் அங்கே வேடிக்கை பார்த்து கொண்டு ஒருவர் கூட அதற்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை. சட்டசபை சபாநாயகரும் கூட இந்த கருத்து இது தேவையில்லாத கருத்து என்று மற்றவங்களெல்லாம் பேசும்போது, உதாரணத்திற்கு சௌமியா அன்புமணி அவர்கள் பேசும்பொழுது, சட்டமன்ற உறுப்பினர் பேசும்பொழுது பகவத்கீதை உதாரணமாக கொடுக்கின்றார். ஒரு சமயத்திலே சட்டசபை கூட்டத்திலே, அதாவது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில், அதிலே சபாநாயகர் அதை பேசும்போது குறுக்கிட்டு சொன்ன நேரத்திலே சொன்ன விஷயங்களை மட்டும் பேசுங்கள் என்று சொல்கிறார். பகவத்கீதையை பற்றி பேசும்பொழுது, உதாரணம் காட்டும் பொழுது அதை சபாநாயகர் குறுக்கிடுகின்றார், தடை செய்கிறார். சனாதனத்தை ஒழிப்பேன் என்று உதயநிதி பேசும்பொழுது முதலமைச்சரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நிறைய மீடியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா தெரியும், வேடிக்கை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்கின்றார். சபாநாயகரும் அமைதியாக இருக்கின்றார். அதே போல் சபாநாயகர் பதவியேற்ற அன்றைக்கு முதலில் இந்த கூட்டத்தில் பதவியேற்று அமரும் பொழுது பைபிள் உள்ள வாசகங்களை படிக்கின்றார். நான் வளர்கிற போதே என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டது 3 தான். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள் அவர் செய்கிறார். உனக்கு செய்யத்தக்க திராணி இருக்கிற போது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. மக்களுடைய வாக்கு, இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர் அத்தனை பேரும் வாக்களித்து மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுத்து சட்டசபையினுடைய சபாநாயகராக இங்கே உட்கார வைத்திருக்கின்றார்கள். அப்படி அவருக்கு அப்படி மத நம்பிக்கை அவருக்கு இருக்கும் என்று சொன்னால் நம்ம வேண்டாம் என்று சொல்ல, ஒரு பகவத்கீதையிலிருந்து ஒரு வாசகத்தை சொல்லிக்கொண்டும், குரானிலிருந்து ஒன்றை சொல்லிக்கொண்டும், அவருடைய மதத்தைச் சேர்ந்த பைபிளிலிருந்து ஒரு வசனத்தை சொல்லிக்கொண்டு பொறுப்பேற்று அந்த 3 வசனங்களும் பேசியிருந்தார் என்று சொன்னால் அவர் மதசார்பற்றவர், அனைத்து மதத்துக்கும் சார்ந்தவர் என்று சொல்லியிருப்பார். திருக்குறள் மட்டுமே முடிச்சிருக்கலாம், தமிழ் வேதம் சொல்லக்கூடிய திருக்குறள் அதை கூட சொல்லியிருக்கலாம். தெய்வ புலவர் திருவள்ளுவர் திருக்குறளிலிருந்து ஒரு குறளை சொல்லி கூட அதை கூட நம்ம முடிச்சிருந்திருக்கலாம். இது தொடர்ந்து இதே போன்ற நடந்துட்டு இருக்கு. அதே போல சமீபத்தில் நிதியமைச்சர் மரிய வில்சன், அவர் நிதியமைச்சர் நிதி பட்ஜெட் அந்த படிக்கும்போது கூட, அந்த பட்ஜெட் இது கொண்டு வரும்போது கூட ஜபமாலையை வைத்துக்கொண்டு மத அடையாளத்தோடு ஏதோ ஒரு கிறிஸ்தவ நாட்டிலே ஆட்சி நடப்பதைப் போல மத அடையாளத்தை வைத்துக்கொண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் படிக்கின்றார். அதுபோக தமிழை அங்கே அவருக்கு தெரிந்த தமிழ் அவ்வளவுதான். அதனால் அந்த அரையுறை தமிழிலே சில வார்த்தைகளை கொச்சை என்று சொல்ல முடியாது, தவறுதலாக பேசுகின்றார். அதை திருத்திக் கொள்ள சொல்லி
குறுவீடுகளை அனைவருக்கும் சம வாய்ப்பினை வழங்கி தேவையான சமூக பொருளாதாரம் உறுதி பூண்டுள்ளது. வட்டி செலுத்துவதற்கான தொகையும் இக்கட்டான சூழ்நிலை. என் ஸ்டைல் இதுதான், அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. என் ஸ்டைல் இதுதான், அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர் உட்கார, மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? மாண்பு தமிழகத்திலே ஆட்சி நடக்கிறது. தமிழகத்து மக்களுடைய வாக்குகளை வாங்கி இவரெல்லாம் அமைச்சராக இருக்கின்றார்கள். அதுக்கு சரியான பதிலை கூட சொல்ல பொறுமை இல்லாதவர். அங்கே தமிழை பற்றி கேவலப்படுத்துகின்ற வகையிலே கோபத்தோடு பேசி அமர்கின்றார். அப்போ அவர் அங்க குறைந்தபட்ச சபை குறிப்பிலேயே நீக்கி இருக்கணும். இது எல்லாமே ஏனென்று கேட்டால் அது நடக்காது போல இருக்கு. அந்த சபை குறிப்பிலிருந்து நீக்கிறது ஏன்னு கேட்டால் சபாநாயகரும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். குறுக்கிட்டு அதை மறுப்போ அல்லது இதை சபை குறிப்பிலிருந்து எடுப்பேன் என்று அவரும் சொல்லவில்லை. நான் கிறிஸ்தவன் என்று பெருமையாக சொல்லிக் கொள்ளுகின்றார் மரிய வில்சன். இல்லை, மரியாதையை சொல்றது தவறு ஒன்றும் கிடையாது. நான் கிறிஸ்தவனை இந்துன்னு சொல்லிக்கலாம், அந்த இடம் அவசியம் இல்லை. ஆனால் அதை சொல்லும் போது கூட இத்தனை பேர் இங்கே இந்துக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் இதை பற்றி ஒருவர் கூட அங்கே எதிர்த்து பேசுவதில்லை. ஏன்ட்ட எல்லாம் இந்துக்களுடைய ஓட்டை வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மீடியாக்களும் இதை பற்றி டிபேட் இதை பற்றி டிபேட் பண்ணுற மாதிரி தெரியல. இதே ஒரு கிறிஸ்தவத்தை பற்றியோ அல்லது இஸ்லாத்தை பற்றியோ ஏதாவது ஒன்றை பற்றியோ அல்லது அரபு மொழிகளை பற்றியோ வேறு ஏதாவது ஒரு இது போன்ற ஒரு சர்ச்சை இங்கே ஏற்பட்டு ஒரு இந்து சட்டமன்ற உறுப்பினர் பேசியிருப்பார் என்று சொன்னால் இதை அத்தனை ஊடகங்களும் சில ஊடகங்கள் இதை பெரிய விவாதமாக எடுத்துக்கொண்டு பெரிய பிரச்சனை, தேசிய பிரச்சனை எடுத்து சென்றிருப்பார்கள். ஆனால் இந்த விஷயத்திலே மௌனம் சாதிக்கின்றார்கள். அப்போ ஊடகங்களிலே சில ஊடகங்கள் எல்லாமே திராவிட சிந்தனையோடு இந்த மாதிரி கம்யூனிச சிந்தனையில் இருக்கின்றது தான் இந்த காரணம். ஏன்னா இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அதே போல் சமீபத்திலே பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பீட்டர் அல்போர்ட்ஸ் என்று சொல்லக்கூடியவர் காங்கிரஸினுடைய முன்னாள் எம்பியாக இருந்தவர், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர், வன்னியரசை சந்தித்து ஒரு மத கூட்டத்திலே கிறிஸ்தவ மத சபையிலே பேசும்போது கூட இது நமக்குண்டான ஆட்சி அப்படி சொல்லுகின்றார். அதுபோக என்ன சொல்றார், சபாநாயகர் இருக்கக்கூடிய சபாநாயகர் எந்த இடத்திலையுமே நம்மளுடைய கிறிஸ்தவத்தை விட்டு கொடுக்காதவர் என்று சொல்லுகின்றார். இப்படி எல்லாம் இது போகக்கூடிய போக்கை பார்த்து இருக்கக்கூடிய அமைச்சர்களே 4 பேர் கிறிஸ்தவர்கள். இது போகக்கூடிய சூழ்நிலை பார்த்தால் இது சட்டமன்றமா அல்லது ஜபக்கூடமா என்கின்ற அச்சம் மக்களுக்கு ஏற்படுகிறது.